ஸோ இந்த ஆப்ரேஷன் டெத்னு சொல்கிற நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷனால டெத் ஆகிறதில்ல. 70% ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் டெத் ஆகிறதில்ல. அனஸ்தீஷியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லேயும் ஒரு 70% பேஷண்ட்ஸ் ஆன் டேபிள் டெத் ஆவாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க எங்களுக்கே ஒரு பயங்கர கன்ஃபியூசிங்கான சில காம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மெரைன் இன்ஜினியர் பையன் வந்து ஒரு சின்ன கேல்ஸ்டோன் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் என்னோட சீனியர் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஜி படிக்கும்போது சார் அங்கே சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அனஸ்தீஷியா ரிலேட்டடாக 70% டெத்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எங்கே ரெஃபர் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பொய். ஏன்னா சர்ஜரிக்கு ஒரு பேஷண்ட் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று, அந்த சர்ஜரி எலக்டிவா பண்ணக்கூடிய சர்ஜரியா, இல்லை அவங்க உயிரே காப்பாற்றக்கூடிய எமர்ஜென்சி சர்ஜரியா. நெக்ஸ்ட், சர்ஜரி பண்ணும்போது அவங்க உடம்புலேருந்து எவ்வளோ பிளட் லாஸ் ஆச்சு. தேர்டு, அவங்க சர்ஜரிலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க. இப்படின்னு பல காரணங்களை வச்சு தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்த கான்செப்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்கொலின் அப்படின்ற ட்ரக்கை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்கு நவோ டேஸ் அனஸ்தெட்டிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதை காமனாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு இண்டிகேஷனு டிஃபிகல்ட் ஏர்வே இன்டுபேஷன் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் மட்டும்தான். அதுக்குமே ராக்ரோனியம் அப்படின்ற ஒரு ட்ரக் ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு.